வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சோழவரத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் சார்பில் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், பழைய நிலையில் ஒன்றிய முன்னுரிமையை நடைமுறைப்படுத்த வேண்டும், 60 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்த நடைமுறை விதிகளை மாற்றக்கூடாது, பதவி உயர்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடியும் வரையில் கலந்தாய்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வந்தனர். மேலும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றது. அப்போது அரசாணை 243 அமல்படுத்த மாட்டோம் என கல்வித்துறை இயக்குநர்கள் அறிவொளி மற்றும் கண்ணப்பன் ஆகியோர் உறுதிமொழி அளித்தனர். இருப்பினும் இந்த அரசாணையை தற்போது தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இன்று இந்த அமைப்பின் சார்பில் மாநில அளவில் அரசாணை 243 ரத்து செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த எல்லாபுரம் ஒன்றியம், சோழவரம் ஒன்றியம், கும்மிடிப்பூண்டி ஒன்றியம், மீஞ்சூர் ஒன்றியம், புழல் பூந்தமல்லி ஒன்றியம், வில்லிவாக்கம் ஒன்றியம் என மொத்தம் 7 ஒன்றியங்களைச் சேர்ந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சிஎல் விடுப்பு எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இப்போராட்டத்துக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளருமான ப. ராஜாஜி தலைமை தாங்கினார். இதில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளரும் மாநில தலைமை நிலைய செயலாளருமான பி. முரளி, தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் சங்க மாவட்ட செயலாளர் ஆனந்த், தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மீஞ்சூர் வட்ட செயலாளர் சி. தங்கவேல், தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சோழவரம் வட்டார தலைவர் பி. பாரதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதன் பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பினர். பின்னர் செங்குன்றம் காரனுடை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது சோழவரம் காவல் நிலைய போலீசார் அவர்களை தடுத்து கைது செய்தனர். பின்னர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் 500 ஆசிரியர்களை காரனுடையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இப்பிரச்சனையால் சுமார் 2 மணி நேரம் இப்பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. உடனடியாக தலையிட்டு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வை. ரத்து செய், ரத்து செய். அரசாணை 243 ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். ஆசிரியர்களின் விரோத போக்கை சம்பாதிக்காதே, சம்பாதிக்காதே. உடனடியாக ரத்து செய். ஒன்றிய முன்னுரிமை பறிக்கின்ற அரசாணையை ரத்து செய். ஒன்றிய முன்னுரிமை பறிக்கின்ற பொன்னேரி கல்வி மாவட்டம் அரசாணை 243 ரத்து செய்ய கோரி பொன்னேரி கல்வி மாவட்டமான தொடக்க கல்வி அலுவலகத்தில் இன்று மாபெரும் மறியல் போராட்டம் எங்களுடைய மாநில உயர்மட்ட குழு முடிவின்படி தமிழகம் முழுவதும் அனைத்து கல்வி மாவட்டங்களின் எதிரே இன்று நடைபெறும் மாறுதல் கலந்தாய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு இந்த ஆணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வந்திருந்த போதும் மரியாதைக்குரிய நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களையும் நம்முடைய கல்வித்துறையை சார்ந்த இயக்குநர் பெருமக்களையும் நம்முடைய மாநில டிட்டோ ஜாக்குடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் கலந்து பேசி போராட்டத்தை நீங்கள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் இணங்க பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நிறுத்தி இன்றைக்கு மீண்டும்
எங்களை தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பாதிக்கின்ற அரசாணை 243 நடைமுறைப்படுத்தி நேற்றைய முன்தினத்திலிருந்து இந்த தமிழகம் முழுவதும் இன்றைய அரசாணையை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய வட்டார முன்னுரிமையை பறித்து மாநிலத்தினுடைய முன்னுரிமையின் அடிப்படையில் இன்றைக்கு பதவி உயர்வும் மாறுதல் ஆணையம் வழங்கப்படுகிறது. எங்களுடைய கோரிக்கை பதவி உயர்வு வேண்டும். பதவி உயர்வு போட்ட பிறகு நீங்கள் மாறுதல் ஆணை போடுங்க சொன்னோம். இன்றைக்கு பதவி உயர்வை பொறுத்தவரை இன்றைக்கு பல்வேறு மனுக்கள் நம்முடைய நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் நம்முடைய பதவி உயர்வு வழங்காமல் அரசு கிடப்பில் போட்டுள்ளது. இருந்த போதிலும் மாறுதல் கலந்தாய்வு நடத்துவதில் எங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை. ஆனால் எங்களை அடியோடு பாதிக்கின்ற தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பாதிக்கின்ற இந்த 243 அரசாணையை நீக்கக் கோரி மட்டும்தான் இன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். உடனடியாக நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய மாநிலத்தினுடைய டிட்டோஜாக்கினுடைய உயர்மட்ட குடியிருப்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் அழைத்து பேசி நல்லதொரு தீர்வினை கொடுத்து எங்களுடைய போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் என்றைக்கும் அரசுக்கு ஆதரவாக இருக்கின்றோம். அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும். பேசி என்னுடைய கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுக்க உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட அமைப்பு டிட்டோஜாக் ராஜாஜி.